2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்று மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ தெரிவித்தார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவேக தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமைந்தாலும் அது 3வது அணிதான் என்று அவர் கூறினார். திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும், மதிமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கப் போவதில்லை எனவும் கூறினார். அவர் சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு தெளிவான ஒரு இது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் பாஜகவோட நாங்கள் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது 3வது அணியாக தான் இருக்க போகுது. 3வது அணியாக இருக்கும்போது கடந்த காலங்கள் ஐயா மூப்பனராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நாங்கள் அந்த முயற்சி எடுத்தோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்று திமுக அணி இல்லைன்னா அதிமுகங்கிறத நிலைப்பாடு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறொன்று போதுங்கிற இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த அணி திமுக தலைமையிலான அணி அல்லது அவங்க பாஜக அவங்க எந்த அணியில் இருக்காங்களோ அப்படி தான் பார்க்க போகிறாங்க. இது 3வது அணிக்கு இங்கே இடம் இருக்காதுன்னு நான் பார்க்குறேன்.